உங்க இலக்குகளை வெறும் கனவா மட்டும் பார்க்காம அதை நிஜமாக்குறது எப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு ஒரே ஒரு ரகசியம் தான் இருக்கு. அதுதான் நிலைத்தன்மை, அதாவது கன்சிஸ்டன்சி. இந்த பகுதியில நாம 90/90/1 அப்படிங்கிற ஒரு விதியை பத்தி தான் பார்க்க போறோம். இது நீங்க உங்க இலக்குகளை அடையிற விதத்தையே மொட்டமா மாத்த போகுது. நம்மள நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும் இல்லையா? ரொம்ப ஆசையா ஒரு டயட் ஆரம்பிப்போம், இல்லனா ஒரு புது பிசினஸ் தொடங்குவோம். ஆனா கொஞ்ச நாள்லயே அப்படியே விட்டுடுவோம். இது ரொம்பவே சோர்வா இருக்கும். ஏதோ நமக்கே நாம துரோகம் செய்யற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இங்கே தான் நாம எல்லாரும் ஒரு தப்பு பண்றோம். இது மோட்டிவேஷன் பிரச்சனையோ, நேரமில்லாத பிரச்சனையோ, இல்ல நம்ம மைண்ட் செட் சரியில்லாத பிரச்சனையோ கிடையாது. உண்மையான பிரச்சனை என்னன்னா, ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு அதை தொடர்ந்து செய்யாம விடுறது தான். அதாவது கன்சிஸ்டன்சி இல்லாதது. உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தெரியுமா? வாழ்க்கையில ஜெயிச்சவங்க எல்லாரும் ரொம்ப புத்திசாலிங்களாவோ இல்ல எக்கச்சக்க மோட்டிவேஷன் உள்ளவங்களாவோ இருக்கணும்னு அவசியமே இல்ல. அவங்க சிம்பிளா ரொம்ப கன்சிஸ்டன்டா இருந்திருக்காங்க. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் போர் அடிக்கிற விஷயங்களை கூட திரும்ப திரும்ப செய்யறவங்க தான் கடைசியில ஜெயிக்கிறாங்க. சரி, ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்யறது ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கிற சில உளவியல் காரணங்களை இப்போ நாம பார்க்கலாம். வாங்க. இதுக்கு ரெண்டு முக்கிய காரணம் தான் இருக்கு. ஒன்னு, நம்ம மூளைக்கு எப்பவுமே புதுசா ஏதாவது வேணும். ஆனா ஒரு விஷயத்துல மாஸ்டர் ஆகணும்னா ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சு போர் அடிக்கணும். ரெண்டாவது, நம்ம உணர்வுகளை வச்சு முடிவு பண்றது. எனக்கு இப்ப செய்யற மாதிரி தோணல அப்படின்னு நம்ம ஃபீலிங்ஸ்க்காக காத்திருந்தா அந்த வேலை நடக்கவே நடக்காது. இப்ப பாருங்க, உலகத்தோட பெஸ்ட் கூடைப்பந்து வீரர்ல ஒருத்தர் ஸ்டெஃப் கரி. அவர் கிட்டத்தட்ட 15 வருஷமா ஒவ்வொரு மேட்சுக்கும் முன்னாடியும் ஒரே மாதிரி 90 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்றாராம். அந்த சலிப்பான திரும்ப திரும்ப செய்யற ஒரு செயல் தான் அவரை ஒரு லெஜெண்டா மாத்திருக்கு. இன்னொரு உதாரணம் கோபி பிரையண்ட். அவரு ஒரே ஒரு ஷாட்டை மட்டும் பல்லாயிரக்கணக்கான தடவை பிராக்டிஸ் பண்ணியிருக்கார். அதனால அவர் என்ன பண்ண போறாருன்னு எதிரணி வீரரான டுவேன் வாட்க்கு தெரிஞ்சும் அவரை தடுக்கவே முடியலையாம். அதுதான் தேர்ச்சியோட பவல். ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். உங்க செயல்களை உங்க உணர்வுகளை வச்சு முடிவு பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை ஒரு வானிலை அறிக்கை மாதிரி எப்பவும் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு ஒன்றிணைப்பே இருக்காது. ஆனா உங்க செயல்களை நான் இப்படிப்பட்ட ஆளு அப்படிங்கிற உங்க அடையாளத்தை வச்சு முடிவு பண்ணீங்கன்னா அது ஒரு நங்கூரம் மாதிரி உங்களை நிலையா வழிநடத்தும். சரி, இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? இப்போ நாம பார்க்க போறது ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சைக்காலஜிக்கல் டெக்னிக். இது உங்க கவனத்தையும் உங்க அடையாளத்தையுமே மாத்தி அமைக்க போகுது. முதல் நம்பர் 90. அடுத்ததும் 90 தான். கடைசி நம்பர் 1. ஆமாங்க, இதுதான் அந்த 90-91 விதி. விஷயம் ரொம்ப சிம்பிள். அடுத்த 90 நாளைக்கு உங்க வேலை நாளோட முதல் 90 நிமிஷத்தை உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரே ஒரு வேலைக்காக மட்டும் செலவு பண்ணுங்க. இது சும்மா ஒரு டைம் பிளாக் இல்ல. இது உங்க எதிர்காலத்தோட நீங்க செஞ்சுக்கிற ஒரு தட்ட முடியாத ஒப்பந்தம். இந்த ரூல் ஏன் சூப்பரா வேலை செய்யுதுன்னா அதுக்கு 3 காரணம் இருக்கு. முதல்ல, இப்ப என்ன பண்றது அப்படின்னு தினமும் யோசிச்சு வர்ற அந்த மனச்சோர்வை இது தடுக்குது. ரெண்டாவதா, காலையில நம்ம மூளை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஆக்டிவா இருக்கும். அந்த நேரத்துல நம்ம முக்கியமான வேலையை செய்றோம். கடைசியா, இப்படி தொடர்ந்து செய்யும்போது நான் ஒரு வேலையை தொடர்ந்து செய்யக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு புது அடையாளத்தை நமக்கே நாம உருவாக்கிக்கிறோம். ஓகே, இந்த விதியை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி செயல்படுத்துறதுன்னு கேக்குறீங்களா? அதுக்கு ஒரு 4 ஸ்டெப் பிளான் இருக்கு. வாங்க பார்க்கலாம். இதை ஃபாலோ பண்ண 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1, உங்களுடைய அந்த மிக முக்கியமான ஒரு வேலையை முடிவு பண்ணுங்க. ஸ்டெப் 2, அதுக்காக 90 நிமிஷத்தை ஒதுக்குங்க. ஸ்டெப் 3, ஒவ்வொரு நாளும் முடிச்சதும் ஒரு கேலண்டர்ல மார்க் பண்ணுங்க. கடைசியா ஸ்டெப் 4, நடுவுல தடைகள் வரலாம், அதுக்கு தயாரா இருங்க. அந்த 3வது ஸ்டெப்பை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஃபேமஸ் காமெடியன் ஜெரி சீன்ஃபீல்டோட டெக்னிக்கை பார்க்கலாம். அவர் என்ன பண்ணுவார்னா, வீட்ல ஒரு பெரிய கேலண்டரை மாட்டிட்டு ஒவ்வொரு நாளும் அவர் வேலையை முடிச்சதும் அன்னைய தேதி மேல ஒரு பெரிய சிகப்பு எக்ஸ் போடுவாராம். போக போக அந்த எக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கிலி மாதிரி தெரியும். அந்த சங்கிலியை உடைக்க யாருக்குமே மனசு வராது இல்லையா? கண்டிப்பா. சில நாள் நம்மால வேலையை செய்ய முடியாம போகலாம். அதுக்காக துவண்டு போயிடக்கூடாது. அது தோல்வியே கிடையாது, அது ஒரு ஃபீட்பேக். ஒரு நாள் விட்டா பரவாயில்ல, ஆனா ரொம்ப முக்கியமா தொடர்ந்து 2 நாள் மட்டும் விட்டுறாதீங்க. ஏன் விட்டோன்னு யோசிச்சு அடுத்த நாள் சரி பண்ணிடுங்க. இந்த விதியோட உண்மையான நோக்கம் சும்மா ஒரு வேலையா முடிக்கிறது மட்டும் இல்ல. அது உங்களை ஒரு நிலைத்தன்மையுள்ள நபரா, ஒரு கன்சிஸ்டன்ட் பர்சனா மாத்துறது தான். சைக்காலஜி படி நாம நம்மள பத்தி என்ன நம்புறோமோ அப்படிதான் நடந்துப்போம். நீங்க ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்ய செய்ய உங்களை பத்தின உங்க நம்பிக்கையே நீங்க மாத்தி எழுதுறீங்க. நான் ஒரு சோம்பேறி அப்படிங்கிற அந்த பழைய கதை கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனசுல இருந்து அழிய ஆரம்பிக்கும். ஒரு செயல் உங்க அடையாளத்தோட ஒரு பகுதியா மாறிடுச்சுன்னா அப்புறம் அதை செய்யறதுக்கு நீங்க கஷ்டப்படவே வேணாம். அது மூச்சு விடுற மாதிரி ரொம்ப இயல்பா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அப்பதான் உங்க மேலேயே உங்களுக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை உருவாகும். இப்போ கேள்வி இதுதான்,
இந்த 19-90-90 விதியை நீங்க இன்னைக்கே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா அடுத்த 90 நாள் கழிச்சு உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்திருக்கும்? நீங்க யாரா மாறி இருப்பீங்க? யோசிச்சு பாருங்க.